Hi friends, I'm Nisha. Welcome to Bankerspedia. இன்னைக்கு நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். இதில் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சப்சிடிஸ் பற்றி பார்க்கலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு மொத்தம் 4 சப்சிடிஸ் இருக்குது. டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட், இந்தியன் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அண்ட் அலைடு சர்வீசஸ், பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரா பிரைவேட் லிமிடெட். இது 4 தான் வந்து ரிசர்வ் பேங்க்கோட ஹோலி ஓன் சப்சிடிஸ். இப்போ நம்ம ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதோட சேர்மன் யார் அப்படின்னா பத்ரா. இவங்க யாருன்னா டெப்டி கவர்னர் இருக்காங்களே, ஸோ அதில் ஒருத்தவங்க தான் இவங்க இதுக்கும் சேர்மனாக இருக்காங்க. ஸோ டிஎஸ்சிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது. இது வந்து எப்போ வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா டிசிஜிசி ஆக்ட் 1961 செக்ஷன் 50 சப்செக்ஷன் 3 இதுக்கு கீழே, இந்த ஆக்டுக்கு கீழே 1978 தான் இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் கொண்டு வந்தாங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம்ல, ஸோ அந்த அமௌண்ட் ஆக்சுவலாக ஒரு வேளை பேங்க் லிக்விடேட் ஆச்சோ இல்லை ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா நம்ம பணத்துக்கு வந்து கேரண்டி வேணும்ல, ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கறது தான் வந்து இந்த டிஐசிடிசி. இதோட பிரான்ச்சஸ் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா சென்னை, நியூ டெல்லி, கொல்கட்டா அண்ட் நாக்பூர். ஸோ டிஐசிடிசி அப்படிங்கிறது டெபாசிட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் அப்படின்னு தனியாகவும், கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் அப்படின்னு தனியாகவும் ரெண்டுமா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஒட்டு மொத்தமாக சேர்த்து டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்க. ஸோ எவ்வளோ இன்சூர் பண்ணுவாங்க, இப்போ நம்ம நிறைய டெபாசிட் பண்ணோன்னா நிறையாவும், இல்லை கம்மியாக டெபாசிட் பண்ணால் கம்மியாகவும் பண்ணுவாங்களா அப்படின்னா, ஸோ டெபாசிட்க்கு ஏற்ற மாதிரி தான் அமௌண்ட் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் டெபாசிட் எவ்வளோ அப்படின்னா 1 lakh தான் இருந்துச்சு. பட் இப்போது இந்த 2020 to 2021 பட்ஜெட் பாஸ் பண்ணாங்கல்ல, ஸோ அந்த பட்ஜெட்டில் தான் வந்து 5 lakh அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை வந்து ஜாஸ்தி பண்ணாங்க. ஸோ எப்போல்லாம் வந்து இந்த அமௌண்ட் வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஒரு வேளை பேங்க் லிக்விடேஷன் ஆகிடுச்சு, நம்ம டெபாசிட்க்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறப்பையும் பேங்க் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலோ இல்லை அமல்கமேட்டட் பண்ணாலோ அந்த டைத்தில் வந்து இவங்க சொல்கிற அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து உண்டு. நெக்ஸ்ட்டு, இப்போ நம்ம ஒரு பேங்க்லேயே வந்து நிறைய அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கோம். நான் வந்து சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், இல்லை கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நான் ஒரு பேங்க்லேயே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ எல்லா அக்கௌண்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து அவங்க வந்து இன்சூர் கொடுப்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ எல்லா அக்கௌண்ட்டையும் சிங்கிள் அக்கௌண்ட்டாக மெர்ஜ் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து அவங்க அந்த இன்சூர் அமௌண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ இதே நான் ஒரு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், கனரா பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ அந்த 2 அக்கௌண்ட்டுமே டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸாக தான் வந்து பார்க்கப்படும். டிஃப்ரெண்ட் இன்சூரன்ஸ் தான் வந்து அதுக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரே பேங்க்கில் சிங்கிள் அக்கௌண்ட்டும் வச்சுருக்கேன், ஜாயின் அக்கௌண்ட்டும் வச்சுருக்கேன் அப்படின்னா, அது வந்து சிங்கிளாக பார்ப்பாங்களா இல்லை டபுளாக பார்ப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை சிங்கிளாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஜாயின் அக்கௌண்ட் இருக்குல்ல, நான் அதை வந்து இன்னொருத்தவங்களோட சேர்த்து தான் ஜாயின் அக்கௌண்ட் போட்டிருக்கேன். ஸோ அதனால இந்த சிங்கிள் அக்கௌண்ட்டே தனியாக தான் பார்ப்பாங்க, அந்த ஜாயின் அக்கௌண்ட்டை தனியாக தான் பார்ப்பாங்க. ஸோ டிஐசிடிசி என்ன பண்ணோன்னா, அந்த பேங்க் லிக்விடேட் ஆச்சு, ஏதாவது ஆயிடுச்சு, இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கொடுக்கணும்ல, ஸோ அதுக்கு டைம் எவ்வளோ அப்படின்னா ஹாஃப் இயர்லியாக 3 ஹாஃப் இயர்லி பீரியட்ஸை வந்து டைம். ஸோ அதுக்குள்ளே கொடுத்துடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கும் மேலே போணுச்சு, அது வரைக்கும் கொடுக்கவே இல்லை அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பேங்க்கில் வந்து நம்ம டெபாசிட் பண்ணால் ஒரு இன்சூர் இருக்குது அமௌண்ட்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வந்து அந்த டிஐசிடிசி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து டிஐசிடிசி கேன்சல் பண்ணிவிடுவாங்க. என்னென்ன டெபாசிட்க்கெலாம் வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட் உண்டு அப்படின்னா, சேவ்டு டெபாசிட், கரண்ட் டெபாசிட், ஃபிக்ஸ்டு டெபாசிட், ரிகரண்ட் டெபாசிட் எக்ஸெட்ரான்னு நிறைய டைப் ஆஃப் டெபாசிட்ஸ்க்கு நமக்கு வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிடைக்கும். எந்தெந்த பேங்க்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து டிஐசிடிசியில் கவர் ஆகுது அப்படின்னா, எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸுமே டிஐசிடிசியில் நமக்கு கவர் ஆகும். நம்ம ஃபாரின் பிரான்ச்சஸ்லாம் இருக்குல்ல இந்தியாவில், ஃபாரின் பேங்க்கோட பிரான்ச்சஸ், அந்த பிரான்ச்சஸ்மே வந்து நமக்கு டிஐசிடிசியில் கவர் ஆகும். ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் எல்லாமே கவர் ஆகும். கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுமே கவர் ஆகும். எக்ஸப்ட் என்னென்ன அப்படின்னா சண்டிகர், தாதர் நகர் அண்ட் ஹவேலி, லக்ஷதீப் அண்ட் மேகலயா, இந்த 4ல் இருக்கக்கூடிய கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை தவிர மற்ற எல்லா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுமே இதுக்கு கீழே கவர் ஆகும். லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் இதுவுமே வந்து டிஐசிடிசியோட அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டில் வந்து கவர் ஆகும். நெக்ஸ்ட், டிஐசிடிசினால் எந்தெந்த இதெல்லாம் இன்சூர் பண்ண மாட்டாங்க, எந்தெந்த அமௌண்ட்ஸ்க்கெலாம் இன்சூர் கிடையாது அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் கிடையாது அப்படின்னா ப்ரைமரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், இதுக்கெல்லாம் வந்து இதில் இருக்க இந்த டெபாசிட் அமௌண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக டிஐசிடிசி இன்சூர் பண்ண மாட்டாங்க. ஃபாரின் கவர்மெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம ஒரு பேங்க் இருக்குது, இப்போ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னா, ஸோ அதில் வந்து ஃபாரின் கவர்மெண்ட்ஸ் டெபாசிட் பண்ணி வச்சுருக்காங்க பணத்தை அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து டிஐசிடிசி இன்சூர் பண்ண மாட்டாங்க.
ஸோ சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த அமௌண்ட்டுக்குமே வந்து டிசிஜிசி வந்து இன்ஷூர் பண்ண மாட்டாங்க. ஸ்டேட் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அவங்கள்ட்ட இருக்க அந்த டெபாசிட்ஸ்க்குமே வந்து டிசிஜிசி இன்ஷூர் பண்ண மாட்டாங்க. இப்போது ஒரு பேங்க் இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்குது அப்படின்னா அவங்களோட டெபாசிட்ஸை வந்து ஒரு பேங்க் இந்தியன் பேங்க்லையோ இல்லை கனரா பேங்க்லையோ நம்ம டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஸோ அந்த இந்தியன் பேங்க்கோ இல்லை கனரா பேங்க்கோ ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஸோ அந்த பேங்க்கில் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் வச்சுருக்க அந்த டெபாசிட்க்கு கண்டிப்பாக டிசிஜிசி இன்ஷூர் பண்ண மாட்டாங்க. இன்டர் பேங்க் டெபாசிட்ஸ்க்கு இன்ஷூர் வந்து கிடையாது. டெபாசிட்ஸ் ரிசீவ் அவுட் சைட் இந்தியா, இந்தியாவுக்கு வெளியிலேருந்து நமக்கு வந்து நம்ம பேங்க்கில் வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்குமே நமக்கு டிசிஜிசி இன்ஷூர் பண்ண மாட்டாங்க. Any amount which has been specifically exempted by the corporation with the previous approval of RBI. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து டிசிஜிசி ஃபஸ்ட்டு வந்திருக்க சப்சைடி. நெக்ஸ்ட்டு சப்சைடி பார்த்தோம் அப்படின்னா ரீபிட், அதாவது ரிசர்வ் பேங்க் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட். இதோட சேர்மன் யார் அப்படின்னா கிரண் கர்னிக். ஸோ ரீபிட் எதுக்காக வந்துச்சு, ரீபிட் எதுக்காக செட் பண்ணாங்க ஆர்பிஐ அப்படின்னா ஐடி பர்பஸ்லாம் இருக்கும்ல, அவங்களுக்குன்னு வந்து பேங்க்குலாம் நிறைய ஐடிலாம் தேவைப்படலாம், ஐடி சர்வீசஸ்லாம். ஸோ அந்த சர்வீசஸும் சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்காகவும் தான் இந்த இந்தியன் பேங்கிங்கில் அந்த சைபர் செக்யூரிட்டிலாம் பார்க்கறதுக்கு தான் இந்த ரீபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த ரீபிட் என்ன பண்ணணும்னா ஐடி சர்வீசஸை வந்து மேனேஜ் பண்ணும், ப்ளஸ் ஆர்பிஐ சேஃப்கார்டு, அதாவது ஆர்பிஐயோட ஐடி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க தான் மேனேஜ் பண்ணுவாங்க. ரீபிட் ரிசர்வ் பேங்க் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட், இது வந்து ஆர்பிஐயோட ஒரு ஹோலி ஓன் சப்சைட்ரி. இதோட சேர்மன் யார் அப்படின்னா கிரண் கர்னிக். ஸோ ரீபிட் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா ஆர்பிஐ எதுக்காக இதை செட் பண்ணாங்க அப்படின்னா ஐடி பர்பஸ்க்காகவும் சைபர் செக்யூரிட்டி பர்பஸ், அதாவது பேங்கிங் இந்தியன் பேங்கிங்க்கு ஒரு சைபர் செக்யூரிட்டி பர்பஸாகவும் ஐடி பர்பஸ்க்காகவும் தான் இதை கொண்டு வந்தாங்க. ஸோ ஐடி சர்வீசஸ் நிறையவே பேங்க் யூஸ் பண்ணுறாங்களோ ஸோ அந்த ப்ராஜெக்ட்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐக்காக வந்து ஐடி ப்ராஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ சேஃப்கார்டு ஆர்பிஐ அசர்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து ஆர்பிஐக்கு ஒரு சைபர் த்ரெஃப்ட் ஏதாவது வருது அப்படின்னா ஒரு சைபர் செக்யூரிட்டி அவங்களுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா என்ன சைபர் செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கு அதை வந்து ஃபுல்லாக பார்த்து அதை எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இதான் வந்து இவங்களோட வேலை. நெக்ஸ்ட் சப்சைடி வந்து இஃப்டாஸ், இந்தியன் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அண்ட் அலைடு சர்வீசஸ். இதோட டைரக்டர் யார் அப்படின்னா ஏஎஸ் ராமசாஸ்திரி. ஸோ இஃப்டாஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. ஸோ இதோட ஆக்ட் என்ன அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013, அந்த ஆக்டை கீழே தான் வந்து இஃப்டாஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் வந்து கம்யூனிகேஷன் பேக் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்தியன் பேங்கிங் செக்டரோட கம்யூனிகேஷன் பேக் போன் வந்து இஃப்டாஸ் தான் சொல்லுவாங்க. இது அவ்வளோ அந்த கம்யூனிகேஷன் வந்து செக்யூராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐடி ரிலேட்டட் சர்வீசஸ், இவங்களுமே வந்து ஐடி சர்வீசஸ், அதாவது பேங்கிங்க்கு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து ஐடி ரிலேட்டட் சர்வீசஸை வந்து அவங்க வந்து க்ரியேட் பண்ணி டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இவங்க என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா 4 டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் ஃபினான்ஷியல் நெட்வொர்க், அதாவது இந்த நெட்வொர்க் வந்து ரொம்பவே க்ளோஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு தான் யூஸ் ஆகும் அப்படின்னா அந்த பேங்க் இருக்காங்கல்ல, பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த நெட்வொர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சர்டு ஃபினான்ஷியல் மேனேஜிங் சிஸ்டம், அதாவது ஆர்டிஜிஎஸ் நெஃப்டெல்லாம் நம்ம வந்து அனுப்புகிறோம்ல, பணம் அனுப்புறது பணம் எடுக்கிறதுக்கு மெசேஜ் வருதுல்ல, ஸோ அந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸை மேனேஜ் பண்ணுறது வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் பேங்கிங் கம்யூனிட்டி கிளவுட், அதாவது இந்தியன் பேங்கிங்காகவும் இந்தியன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ்க்காகவும் ஒரு கிளவுட். ஆக்சுவலாக அதில் இருக்க அந்த இந்தியன் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ், ஸோ அவங்க மட்டும்தான் அந்த கிளவுடை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக கொண்டு வந்தது அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த கோர் பேங்கிங் சொல்யூஷன்லாம் இருக்குல்ல, ஸோ பேங்கிங் யூஸ் பண்ணுற அந்த கோர் பேங்கிங் சொல்யூஷன், ஸோ அது சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ், அந்த பேங்கிங்க்கு தேவையான சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த கிளவுடில் இருக்கும். ஸோ அதை வந்து இந்த பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் வந்து கிஃப்ட், குளோபல் இன்டர்சேஞ்ச் ஃபார் ஃபினான்ஷியல் டிரான்ஸ்கேஷன்ஸ். இப்போ குளோபலாக நம்ம ஃபினான்ஷியல் டிரான்ஸ்கேஷன்ஸ் பண்ணுறோம்ல, இங்கேருந்து அமெரிக்காவுக்கும் இல்லை எல்லா கண்ட்ரீஸ்க்கும், சிங்கப்பூர் நிறைய கண்ட்ரீஸ்க்கு பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரி குளோபல் இன்டர்சேஞ்ச் ஃபார் ஃபினான்ஷியல் டிரான்ஸ்கேஷன்ஸ் எல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறதும் வந்து இவங்க தான், அந்த கம்யூனிகேஷன்ஸை மேனேஜ் பண்ணுறது இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு BRBNMPL, ஆக்சுவலாக இது வந்து ஒரு சப்சைட்ரி, ஹோலி ஓன் சப்சைட்ரி ஆஃப் ஆர்பிஐ தான். பாரத ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரா பிரைவேட் லிமிடெட். இப்போ இது நம்ம பார்க்குறது 4th சப்சைட்ரி. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூரில் இருக்குது. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஆர்பிஐக்காக பேங்க் நோட்ஸை வந்து அச்சடித்து கொடுக்கறது தான் வந்து இதோட பர்பஸ். இவங்க எப்போ வந்தாங்க அப்படின்னா
கம்பெனிஸ் ஆக்ட் 1956. ஓகே, 2 கம்பெனிஸ் ஆக்ட் இருக்குது. ஒன்று கம்பெனிஸ் ஆக்ட் 1956, இன்னொன்று கம்பெனிஸ் ஆக்ட் 2013. இந்த ஆக்ட் வந்து பார்த்தா கம்பெனிஸ் ஆக்ட் 1950s கீழே தான் இவங்க வந்து வந்திருக்காங்க. 1995 வந்து இவங்க வந்திருக்காங்க. இதுக்கோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 16 பில்லியன் நோட் பீசஸை வந்து இவங்க வந்து அச்சடிப்பாங்க 2 ஷிஃப்ட் பேசிஸில். ஓகே, இந்த கம்பெனிக்குன்னு ஓன் டிசைனிங் செல் இருக்குது, ஓன் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட்டும் இருக்குது. இந்த கம்பெனி வந்து 2 ப்ரெஸ் வச்சுருக்காங்க. எங்கெங்கே அப்படின்னா மைசூரில் ஒன்று, சல்பானியில் ஒன்று. மைசூருங்க அப்படிங்கிறது கர்நாடகாவில் இருக்குது, சல்பானிங்கிறது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. இவங்க வந்து மெஷின்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த கரன்சி வந்து அச்சடிக்கிறதுக்கு மெஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மெஷின்ஸ் எங்கேருந்து வாங்குறாங்க அப்படின்னா, மைசூருக்கு தேவையான மெஷின் சுவிட்சர்லாண்ட்லேருந்தும், சல்பானிக்கு தேவையான மெஷின்ஸ் ஜப்பான்லேருந்தும் இறக்குமதி செய்கிறாங்க. இந்த பிஆர்பி என்எம்பியில் ஒரு ரெக்கார்ட் வேறு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 2016 to 2017 ஃபினான்ஷியல் இயரில் இவங்க 20,000 மில்லியன் பீசஸ் ஆஃப் பேங்க் நோட்ஸை வந்து அச்சடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நமக்கு வந்து இந்த ஆர்பிஐயோட சப்சிடிஸ் பற்றின வீடியோ. ஆக்சுவலாக ஆர்பிஐயோட சப்சிடிஸாக முன்னாடி வந்து நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் அண்ட் நபார்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆர்பிஐ வந்து அதில் ஸ்டாக்ஸ்லாம் வந்து விற்றுட்டாங்க எல்லாத்தையும். ஸோ அதனால் அது ரெண்டும் வந்து ஆர்பிஐயோட சப்சிடிஸாக இப்போ கிடையாது. இந்த 4 தான் ஆர்பிஐயோட ஹோலி ஓன் சப்சிடிஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பேங்கர்ஸ் பீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.